ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேர்கட் ப்ளவுஸ் எப்படி துணியில் அளவெடுத்து வெட்டுறதுன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இப்போ துணியை ஃபஸ்ட்டு விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இது ராங் சைடு. இப்போ நம்மளுக்கு மார்பு சுற்றளவில் பாதி நம்ம அது வரை எடுத்துக்கிடுவோம். பாதி உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதில் பாதி எடுத்துக்கோங்க. பாதி எடுத்தாச்சு. பாதி எடுத்துட்டு இந்த சைடு கட் பண்ணி விட்டுருங்க. நேராக கரெக்டாக மார்பு சுற்றளவு வர நம்ம மடிச்சுட்டு இந்த சைடு கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது கைக்கு. அதை நீங்கள் கட் பண்ணிட்டா உங்களுக்கு அளவு போடுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அதனால கையை ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுருங்க. நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதை அப்படியே கட் பண்ணிட்டுருங்க. கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கைக்கு. இப்போ நீங்கள் வெட்டினதோட கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். மார்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம குறிக்கலாம். இப்போ உயரம் எடுப்போம். எப்பயுமே க்ளோஸ் வந்து நம்ம பக்கம், ஓப்பன் வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கணும். இப்போ உயரம் எடுக்கலாம். உயரம் வந்து எனக்கு 13 இருக்குது. கரெக்டாக பாருங்கள். 13 கரெக்டாக கீழே இருந்து எந்த அளவு 13 வருதோ அதில் வச்சு அளவு குறிச்சிருங்க. 13 குறித்து நேராக ஒரு கோடு போட்டுருங்க. கரெக்டாக 13 வச்சு ஒரு மார்க் பண்ணி நேராக ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டாச்சு. இப்போ 13 உயரம் வந்து 13 எடுத்தாச்சு. இப்போ நம்ம கீழே 1.5 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் கீழே 1.5 இன்ச் அதை குறித்து கோடு போட்டுக்கோங்க. கீழே 1.5 இன்ச் முடிச்சுட்டு ஒரு கோடு. போட்டாச்சு. இப்போ கழுத்து அகலம் எங்கே எடுக்கணும்னா இங்கே இருந்து எடுக்கணும். கழுத்து அகலம் இங்கே இருந்து. கழுத்து அகலம் எனக்கு 2.25. கழுத்து அகலத்துல இருந்து ஷோல்டர் அகலம் 2.25. இங்க இருந்து ஆம்ஹோல் உயரம், ஷோல்டர்ல இருந்து கீழே ஆம்ஹோல் உயரம். ஆம்ஹோல் உயரம் 4.5. இங்க இருந்து கழுத்து அகத்துல இருந்து பின்கழுத்து உயரம் 5 இருக்கு எனக்கு. இப்போ இங்கே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க கழுத்து உயரத்தை. அது மாதிரி இங்கேருந்து இங்கே ஆம்ஹோல் உயரத்தை ஜாயின் பண்ணி இப்படியே கோடு போட்டு விட்டுருங்க. இங்கே வர கோடு போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ அளவெடுத்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து கழுத்து பக்கம் இங்கேருந்து 1 இன்ச்சும் இங்கேருந்து 1 இன்ச்சும் மார்க் குறிக்கணும். இங்கேருந்து 1 இன்ச்
கரெக்டாக இந்த சென்டர்லேருந்து 1 இன்ச், அதே மாதிரி இங்கேருந்து 1 இன்ச் குறிச்சிட்டு வளைவு போட்டுக்கோங்க. வளைவு போட்டாச்சு. இப்போ பின்கழுத்து எப்படி, முன்கழுத்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கேருந்து முன்கழுத்து உயரம், இங்கேருந்து முன்கழுத்து உயரம் எடுக்கணும். முன்கழுத்து உயரம் 5.25, இங்கேருந்து 5.25. முன்கழுத்து உயரம் எடுத்துட்டு இங்கே அப்படியே கோடு போட்டு இங்கே ஜாயின் பண்ணிடுங்க. இங்கேருந்து இப்படி கோடு போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எடுத்தாச்சு, பின்கழுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஆம்ஹோல் உயரம் இங்கே எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் இந்த சைடும் ஆம்ஹோல் உயரம் எடுக்கணும். அதே அளவு தான் 4.5. கரெக்டாக 4.5 வச்சு 4.5 வச்சு குறிச்சுக்கோங்க ஆம்ஹோல் உயரம். இங்கேருந்து ஆம்ஹோல் உயரம் 4.5 எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே எப்படி 1 இன்ச்சு விட்டு ரவுண்ட் வளைவு போட்டிங்களோ அதே மாதிரி தான் இந்த சைடும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ குறிச்சாச்சு. இப்போ முன்கழுத்துலேருந்து பட்டி எடுப்போம். இது முன்கழுத்து. இங்கேருந்து முன்கழுத்துலேருந்து பட்டி எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். எனக்கு 4.5 இருக்குது. கரெக்டாக இங்கே வச்சு 4.5 வச்சு ஒரு கோட் போட்டுக்கோங்க. இங்கேருந்து இங்கே ஒரு கோடு. அப்புறம் ஷோல்டர், இதுதான் ஷோல்டர். இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து பட்டி வர அது 9.25. இங்கேருந்து கரெக்டாக என்ன அளவோ அந்த அளவு. அப்புறம் இங்கே ஆம்ஹோல் டு பட்டினா இங்கேருந்து எடுக்கணும். 4.5 இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியதான். இதெல்லாத்தையும் இப்படி வளைவாக ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ அவ்வளோதான். அளவு முன்கழுத்து பின்கழுத்துலாம் எல்லாமே குறிச்சாச்சு. இப்போ ஒரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்பு சுற்றளவு எவ்வளவோ அதில் பாதி எடுத்துக்கோங்க. பாதி எடுத்துட்டு அந்த துணியை வெட்டி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு பிகினஸ்க்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெட்டிட்டு இங்கேருந்து உயரம் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து உயரம் இங்கேருந்து 1.5 இன்ச் கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக. இங்கேருந்து கழுத்து அகலம், இங்கேருந்து ஷோல்டர் அகலம், இங்கேருந்து ஆம்ஹோல் உயரம், இங்கேருந்து 1 இன்ச் போட்டு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அகலத்திலிருந்து கழுத்து பின்கழுத்து உயரம். இது முடிஞ்சு பின்கழுத்தில். இப்போ முன்கழுத்து அதே அளவில் வச்சு இங்கேருந்து இங்கே பின்கழுத்து முன்கழுத்து உயரம், ஷோல்டர் இங்கேருந்து முன்கழுத்து உயரம். அதே மாதிரி இங்கே ஆம்ஹோல் உயரம் என்ன எடுத்தீங்களோ அதே அளவு தான் இங்கேயும் வரும். எடுத்து இதே மாதிரி கோடு போட்டு வச்சிருங்க. அவ்வளோதான். இங்கேருந்து முன்கழுத்து டு பட்டி இங்கே, அப்புறம் ஷோல்டர்லேருந்து பட்டி, அப்புறம் ஆம்ஹோல்லேருந்து பட்டி. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இதை வெட்டி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். வெட்டிட்டு காமிக்கிறேன் எப்படி வெட்டணும்னா, இங்கேருந்து
இங்கேருந்து இது கரெக்டாக அப்படியே இந்த வளைவு விட்டு இப்படி வெட்டிடுங்க. அதே மாதிரி இங்கேருந்து இந்த வளைவு வெட்டி அழகாக இப்படி வெட்டி விட்டுருங்க. அவ்வளோ. அதுக்கப்புறம் காமிக்கிறேன். வெட்டியாச்சு. இது பின் கழுத்து, இது முன்கழுத்து. முன்கழுத்து ஓரத்தில் இதை ஒட்டி விட்டுருங்க. இது வெட்டிய பீஸ் பாதி. இதில் தான் நம்ம பட்டி எடுக்கணும். இப்போ நம்ம எப்படி இதில் பட்டி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே மடிச்சிருக்கு, ஒரு மடிப்பு மடிச்சிருக்கு, அதை அப்படியே வச்சு முன்கழுத்து வெட்டின பீஸ் பக்கத்துலேயே அதை நம்ம இப்போ பட்டிக்கு வெட்டிக்கலாம். மடிச்சுட்டு பட்டி உங்களுக்கு உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன மடிப்பு எடுத்துக்கோங்க. எனக்கு 3.25 இருக்குது, அது வரை இருக்கான்னு பார்த்துக்கிறேன். 3.25, இங்கேயும் 3.25 தான். பியும் சி வந்து 3.5 கரெக்டாக இருக்குது. எனக்கு அளவு எடுத்துக்கிறேன். இப்போ அகலம் வந்து எனக்கு வந்து மார்பு சுற்றல் வந்து 10 இருந்துச்சு. அதில் 1.5 கழிச்சிட்டு எனக்கு 9 வச்சு கோடு போட்டு இங்கே கோடு போட்டுக்கோங்க. இப்போ பட்டி அளவு குறிச்சுக்கிறேன். ஏ வந்து 3.25, பியும் 3.25, சி 3 குறிச்சிட்டு இதை ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஜாயின் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், பட்டி எடுத்தாச்சு. இப்போ கை எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அந்த தனியாக வெட்டி வச்சிருந்தோம்ல, அந்த பீஸில் இப்படி 4ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆ, ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அதுக்கடுத்து ஒரு மடிப்பு எடுத்துட்டு இந்த மடிப்பும் அந்த கையோட மடிப்பும் கரெக்டாக இருக்கணும். இந்த கையோட மடிப்பும் இந்த மடிப்பும் கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போது கரெக்டாக மடித்து வச்சாச்சு. இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச்சு மடித்து அடிக்கிறக்கா கை 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இங்கேருந்து ப்ளவுஸை கரெக்டாக வச்சு பாருங்கள். கரெக்டாக எந்த சைடு வருதுன்னு கரெக்டாக கொக்கி சைடு உள்ள பக்கம் எடுத்துட்டு கரெக்டாக இங்கேருந்து கரெக்டாக இந்த மடிப்பும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஃபஸ்ட்டு 1.25 இன்ச்சுக்கு இப்போது இங்கேருந்து 1.25 இன்ச்சுக்கு நம்ம கோடு போட்டாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி அளவு பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். கரெக்டாக இந்த கோட்டுக்கு மேலேயே உங்கள் அளவு ப்ளவுஸ் வைங்க. கரெக்டாக இந்த கோட்டுக்கு மேலேயே அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக இங்கே ஒரு மார்க், கரெக்டாக இந்த கைக்கு ஜாயினுக்கு நேராக இங்கே ஒரு மார்க், அது பக்கத்தில் 1/4 இன்ச்சு ஒரு தையலுக்காக நல்லா துணியை இழுத்து பிடிச்சிட்டு இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க், அதுக்கப்புறம் இங்கே ஒரு மார்க் கொடுத்துட்டு 1/4 இன்ச்சு தையலுக்காக இங்கே ஒரு மார்க். அவ்வளோதான். பாருங்கள், இங்கேருந்து 1.25 இன்ச்சு கரெக்டாக அளவு ப்ளவுஸை கரெக்டாக வச்சு இந்த வளைவுக்கு நேராக ஒரு தையலுக்கு நேராக ஒரு கோடு, அதுக்கு பக்கத்தில் 1/4 இன்ச்சு தையலுக்காக, அதுக்கப்புறம் இங்கேருந்து 1/4 இன்ச்சு கொஞ்சம் மேலே கரெக்டாக கீழே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க் பண்ணி கோடு போட்டுருங்க. இங்கேருந்து 1.5 இன்ச் நம்ம பிடிச்சு அடிப்போம்ல, அதுக்காக 1.5 இன்ச், இங்கேருந்து 1.5 இன்ச், அப்படி இல்லைன்னா 2 இன்ச் கூட வச்சுக்கலாம். இங்கேருந்து நான் அளவு குறிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
அளவு குறிச்சிட்டேன் பாருங்க. ப்ளவுஸை வச்சு கரெக்டாக ப்ளவுஸை அது மேலேயே வச்சு பாருங்க, இது மேலேயே வச்சு கரெக்டாக இங்கே ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மார்க், இங்கேருந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு கரெக்டாக இங்கே ஒரு மார்க், அது பக்கத்தில் 1/4 இன்ச்சு தையலுக்கு, இங்கே இருந்து 1.5 இன்ச் பிடிச்சி அடிக்கிறதுக்காக. அவ்வளோதான், அப்படியே மார்க் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இது கை, இதோட கையை வெட்டிட வேண்டியதான். அவ்வளோதான், கை வெட்டியாச்சு. இவ்வளோதான் கையோட அளவு, குறிச்சது வெட்டினது இவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பீஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். நம்ம ஆம்பல் பக்கம் வெட்டினோம்ல, அதில் பாதி இருக்கிறத நம்ம கிராஸ் பீஸ்க்காக வெட்டிக்கிறலாம். அதுக்கப்புறம் முன்கழுத்து பின்கழுத்து வெட்டினோம்ல, அதில் அந்த ரவுண்டுக்கு பாதியில் நம்ம வி பட்டிக்கும் கழுத்து பட்டிக்கும் வெட்டிக்கலாம். வி பட்டிக்கும் கொக்கு பட்டிக்கும் வெட்டிக்கலாம். எப்படி வெட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து விக்கு வந்து 2.5, கொக்கிக்கு வந்து 2. நான் வந்து விக்கு 2.5, கொக்கிக்கு வந்து 2 எடுக்கிறேன். எப்படி எடுக்கணும்னு, இங்கேருந்து அகலம் வந்து நம்ம வந்து 2, 2.5 எடுக்கணும். உயரம் வந்து நம்ம பிளவுஸ் என்ன அளவோ அந்த அளவுக்கு கொஞ்சம் 1 இன்ச்சு கூட்டி எடுங்க. 1.5 புதுசாக பழகுறங்கன்னா 2 இன்ச்சு கூட கூட்டி எடுக்கலாம். நான் வெட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கேருந்து 2 எடுத்திருக்கேன், இங்கேருந்து 2.5. உயரம் வந்து நம்ம பிளவுஸுக்கு எவ்வளோ அளவோ அதுக்கு எத்தனை எடுத்துக்கலாம். அகலம் வந்து 2, 2.5, கழுத்து பட்டிக்கும் வி பட்டிக்கும். அவ்வளோதான், இதை வெட்டிக்கலாம். இதுதான் கிராஸ் பீஸு. கிராஸ் பீஸ் எப்படி வெட்டுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அவ்வளோதான், ப்ளவுஸு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.